ஹலோ மக்களே, வெல்கம் டு டெலி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இது என்ன கண்டென்ட் ப்ரோமோனே தெரியல. பிகாஸ் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது மேபி கிருஷ்ணா அந்த ஆஃபீஸ் ரிலேட்டடாக அப்கமிங் வரப்போகுது இல்லையா, அதுக்கான ப்ரோமோவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நர்மதா அண்ட் கிருஷ்ணா வந்து அந்த பேட் வச்சு விளையாடிட்டு இருக்கும்போது விஜய் வந்து எதையோ நோட்டீஸ் பண்ணுறாரு. கிருஷ்ணா வந்து நர்மதாவை ஏதோ தொட்டு ஏதோ பண்ணுறாரு போல். பட் கிருஷ்ணா வந்து சிஸ்டர் அப்படின்ற ஒரு மேலே தொடுறாரா இல்லை ஏதாவது ராங் இன்டென்ஷனோட தொடுவாரான்னு தெரியல. ஏன்னா அவருக்கு தங்கச்சி முறை வேணும். ஈவன் தங்கச்சியாக இருந்தாலும் இந்த மாதிரி தொட்டு பேசக்கூடாது, அது வந்து நல்ல பெரிய பொண்ணாக வளர்ந்துருச்சு அப்படின்ற ஒரு முறையில் விஜய் வந்து கிருஷ்ணா கிட்ட கொஞ்சம் கண்டிப்பாக பேசுகிறாரு. இந்த விஷயத்தை இன்னும் எண்ணெய் ஊற்றி நல்லா பெருசாக்கிறதுக்காக சித்தப்பா போயிட்டு அப்படியே சாரதாம்மா கிட்ட எல்லாத்தையும் வத்தி வச்சிடுறாரு. சாரதாம்மா முத்துமலர் கிட்ட என்னதான் இருந்தாலும் அவள் எவ்வளோ பெரிய பொண்ணு, ஐ மீன் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு கிட்ட போய் உங்கள் பையன் தப்பாக நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வெளுத்து வாங்குறாங்க. ஆக்சுவலி எனக்கு ஒன்றுமே புரியல. கிருஷ்ணா நிஜமாவே தப்பான இன்டென்ஷனோட ஏதாவது பண்ணியிருக்கானா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு எபிசோட் பார்த்தா தான் தெரியும். ரொம்பல காவேரி இருந்த மாதிரியே தெரியல. காவேரி எங்கே இருக்காங்கன்னு தெரியல. விஜய் இதே காஸ்டியூம்ல தான் ஐயப்பன் கூட ஃபர்ஸ்ட் டே வந்து நமக்கு ஆஃபீஸில் ஷூட் பண்ணுற மாதிரி பிக்சர் ஷேர் ஆச்சு இல்லையா. ப்ரொமோ பற்றி நிஜமாவே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ப்ரொமோ பற்றின உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.